Watch full episodes on Jio Hotstar. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கமிஷனர் சார் என்கிட்ட இந்த இடத்துல போய் நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டு வர சொன்னார் சிவா. ஏன்னா இதுக்குள்ள போறவங்க யாருமே திரும்ப வரது இல்லையா. அவங்க எங்க காணாம போறாங்கன்னு தெரியல சிவா. சார், அவங்க எங்க போறாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க ஒரு டேஞ்சரான சீ கிரீச்சரோட வயித்துக்குள்ள போயிடுவாங்க. இங்க சீக்கிரேச்சர்ஸ் எங்க இருக்கு? கேவ் காலியா தானே இருக்கு. இல்ல, உள்ள சீ கிரியேச்சர் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு கேவ். இந்த கேவ்ஸ்க்கு பின்னாடி கடல் இருக்கு. உள்ள தண்ணியோட சீ கிரியேச்சர் வெளியே வரும். அதுக்குள்ள போறவங்கள சீ கிரியேச்சர் அப்படியே சாப்பிட்டுடும். லட்டு சிங் அங்கிள், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிவா, இந்த இடத்துல போர்டு வச்சுட்டா உள்ள போய் நாம என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். வாங்க. நில்லுங்க நில்லுங்க. யாரு? எல்லாரும் லைனா நில்லுங்க. அட, இந்த போட்டோ எதுக்கு எடுத்த? இல்ல, நீங்க எல்லாரும் இப்ப உள்ள போறீங்க. திரும்ப உங்களை பார்க்க முடியுமா இல்லையான்னு தோணல. ஒருவேளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த போட்டோல இருக்கவங்க உள்ள போனாங்கன்னு. சிவா, நம்ம அவசியம் உள்ள போய் தான் ஆகணுமா? கொஞ்சம் சொல்லு. யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். ரேவா, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா சிவா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க உள்ள தண்ணி வர மாதிரி சத்தம் கேக்குது. சிவா, இங்க பின்னால தண்ணி இருக்கு இல்லையா? அந்த சத்தம் தான் இப்ப உனக்கு கேட்டிருக்கோம். ரொம்ப பசிக்குது. நம்ம ஏதாவது சாப்பிடலாமா? வாங்க. அங்க தண்ணி வருது, ஓடுங்க, சீக்கிரம் போங்க. சிவா, உன்னோட பேக் பா. பேக்கை இப்போ எடுக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கண்டிப்பா இங்க இருந்து வெளியில போகலாம். ஓகே சிவா, அந்த மரம் வெற்றவர் சொன்னார்ல, சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் தண்ணி வந்ததும் வெளியே வரும்னு. தண்ணி இப்ப வந்துருச்சு. அப்போ சீ கிரியேச்சர்ஸும் வருமா? எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பின்னால வாங்க. அடடா, யாரோ என் காலை நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. இது என்ன உள்ள இழுக்குது. உள்ள யாரோ இழுத்தாங்க சிவா. சீக்கிரேஷர் இருக்கான். என் காலை புடிச்சு பலமா இழுத்துக்கிட்டு இருந்தான் சிவா. சிவா, நம்ம இங்க இருக்க கூடாது, வா போலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். தண்ணிய உள்ள இருந்து இழுக்கிற மாதிரி அப்படி உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. நான் இப்ப என்னோட பேக் எடுத்துட்டு வந்தாகணும். அதுல என் சைக்கிள் இருக்கு. பேக் இல்லைன்னா நான் வேலையே செய்ய முடியாது. சிவா, தண்ணி முதல்ல கொஞ்சம் கம்மியாகட்டும், அதுக்கப்புறமா நீ பேக் எடுக்க போ. ஏப்பா, எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. மீன் துள்ளி குதிக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படியே பசி டபுள் ஆகுது. எங்க கிராமத்துல நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணில இறங்கி சட்டையவோ இல்லனா ஏதாவது ஒரு துணியையோ வச்சு ரெண்டு பக்கமும் பிடிச்சு மீனை பிடிப்போம். மீன் அதுல மாட்டோம். இங்க பெரிய துணி எதுவும் இல்ல, ஆனா சட்டையை வச்சு பிடிக்கலாம். நம்புங்கப்பா, அதுல இருந்து நம்ம மீனை ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு ஷர்ட்டும் பெருசா இருக்கணுமே. அட ஆமா, லட்டு சிங் சாரோட ஷர்ட் வாங்கிக்கலாம். லட்டு சிங் சார், ஷர்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இல்ல 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 இல்ல, நான் ஷர்ட்டை கொடுக்க மாட்டேன். நோ, முக்கியமா சட்டை முக்கியமா. தர மாட்டேன்.
வாவ் ஹே ஹே ஆதி குட் ஐடியா. இப்போ நீங்க இங்க இருக்கிற மரக்கிளைகளை உடைச்சிட்டு வாங்க. நான் இங்க இருக்கிற 2 கல்லை தேய்ச்சி நெருப்பை உண்டாக்குறேன். ஹே ஹே இன்னைக்கு என்னோட கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண போறேன். எஸ் நீங்க சமைச்சு சாப்பிட்டுருங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க, சரியா? ஹலோ, இந்த சின்ன பையனுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இவன் என் முகத்தை பார்த்துட்டான். சீக்கிரம் வாங்க. Bye bye. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் போகலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இங்க எந்த சீ கிரியேச்சர்ஸும் இல்ல. இங்க இருக்கிற சில ஆளுங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஹே ஹே எனக்கும் முன்னாடியே அந்த சந்தேகம் இருந்தது. எஸ் வாங்க. அவங்க கதையை முடிச்சிருங்க. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. அப்புறம் நம்ம சீக்ரெட் லீக் ஆயிடும். இந்த முகத்தை முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கே. சிவா, இவருதான் நம்ம உள்ள வரப்ப போட்டோ எடுத்தவரு. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஆனா உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது சின்ன பையா. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எல்லாரும் எப்படி தண்ணிக்குள்ள வந்தீங்கங்கறத உடனே சொல்லுங்க பார்க்கலாம். ஹை, எதுக்காக இங்க வரவங்க எல்லாரையும் பயன்படுத்துறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க எல்லாரும் சீ பைரட்ஸ். உள்ள யாரையும் நாங்க வர விடுறதே கிடையாது. ஏன்னா உள்ளதான் கொள்ளையடிச்ச பணத்தையும் பொருளையும் நாங்க வச்சிருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா நாங்க உள்ள இருக்கிற சீக்கிரட் டோரை திறந்து விட்டுருவோம். அது வழியா கடல் தண்ணி உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க காலை பிடிச்சி இழுத்து அவங்கள பயம்படுத்திடுவோம்.
சரி, அந்த கதெல்லாம் இருக்கட்டும். என்னோட காலை பிடிச்சி இழுத்தவன் யாருங்கறத சொல்லுங்க. சரி, உங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போய் நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறேன். இந்த நோ என்ட்ரி போர்டை எடுங்க, எடுங்க உடனே. இப்போ இங்க யாரு வேணாலும் என்ட்ரி ஆகலாம். இதுக்கப்புறம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்க போகுது. இதனால எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. ஹே ஹே. நம்ம சிட்டியோட மேயரை காணல. அவரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. காண போன மேயரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் மேயர் சார கிட்னாப் பண்ணிருக்கேன். அவரை நான் வெளியே விடணும்னா 50 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாகணும். ஒருவேளை எனக்கு 50 கோடி ரூபாய் கிடைக்கலனா அப்புறம் நான் அவரோட கதையை முடிச்சிருவேன். நான் சொன்னதை உங்களால நம்ப முடியலனா நீங்களே மேயர் சாரோட நிலைமைய பாருங்க. இவனுக்கு நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி. ஏன்னா இது கவர்மெண்டோட பணம், வேதா சிட்டி மக்களுடைய பணம். இவனுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ என் பேர சிவாவை கூப்பிட்ட லட்டு சிங் இங்க வருவாரு. பீம் சிங், லட்டு சிங் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். மேயரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதுக்காக சிவாவை கூட்டிட்டு போக லட்டு சிங் இங்க கண்டிப்பா வருவாரு. சிவா இல்லாம லட்டு சிங்குக்கு ஒரு வேலை நடக்காது. இன்னைக்கு அவர் வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா மூடி வை. நீ என்ன பண்ற பீம் சிங்? இப்பதானே உன்னை நான் கிச்சன்ல பார்த்தேன். என்னோட ட்ரெஸ்ல கிச்சன்ல லட்டு சிங் சார் தான் இருக்காரு. அவரு இங்க சிவாவை பார்க்க வந்திருக்காரு. சிவா அவனோட ரூம்ல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா லட்டு சிங் சார் அவனை பார்த்துட்டு போயிடுவேன்னு என்கிட்ட சொன்னாரு. இப்பவே போய் அந்த லட்டு சிங் என்ன பண்றேன்னு பாரு. போங்க பாட்டி, போங்க போங்க. இந்த லட்டு சிங் உங்களுக்கு பாசமா சுவையான லட்டு தரானா? இந்த லட்டு யாருக்கும் இல்ல பாட்டி, உங்களுக்கு மட்டும்தான். வாய மூடுங்க. சிவா எங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்மா, அவன் லட்டு சிங் கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீ உட்காரு. லட்டு ராகன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாடுகாட்டா. நான் மேயர் சார கிட்னாப் பண்ணிருக்கேன். அவரை நான் வெளியே விடணும்னா எனக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்க மறுத்தா பேக்ரவுண்ட்ல ஏதோ ட்ரெயின் பாஸ் ஆகுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்பனா இந்த இடம் ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல தான் பார்க்கணும். ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு பழைய பங்களா இருக்கு சிவா. அங்க இப்ப யாருமே இல்ல. ஒருவேளை கடத்தல்காரங்க அங்க இருக்கலாம்ல? எஸ் லட்டு சிங் அங்கிள், அங்க போய் பார்க்கலாம். அப்ப வாங்க உடனே போலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் நம்ம கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கல. நாம அங்க வரணும்னு நமக்கு அவன் மெசேஜ் கொடுத்திருக்கான். அட, இந்த சின்ன பசங்க இங்க என்னப்பா பண்றாங்க? அட ஆமா, இவங்க இங்க என்ன பண்றாங்க? இப்ப அடிச்சு துரத்துறேன் பாரு. சின்ன பசங்களா, எங்க வரீங்க? போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்போ உன் பேரை சொல்லப்பா. சிவா, என்னோட பேரு சிவா. எந்த பசங்களையும் விடாதீங்க, புடிச்சு கட்டி போடுங்கடா. எப்படி பசங்களா, அங்க என்ன பண்றீங்க? ரொம்ப புத்திசாலி நினைப்பா உங்களுக்கு. சிவா, சிவா, காப்பாத்துப்பா. லட்டு சிங், என்ன பிடிக்கிறதுக்காக நீ சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? அந்த சிவாவால என்ன பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் நீங்க எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தாகணும். ஒழுங்கா 100 கோடி ரூபாயை எடுத்துட்டு வாங்க, இல்ல மேயர் கதை காலி. பாருங்க மேயரோட நிலைமைய. பணத்தை கொடுத்துட்டு மேயரை கூட்டிட்டு போங்க. ஷேடோ இந்த பக்கம் இருக்கு,
அப்புறம் இந்த இடத்துல மாஸ்க் கூட இருக்கு. இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யார் சிவா? யாருன்னு சொல்ல. சரியான டைம் வரும்போது சொல்றேன். ஓ. நான் சந்தேகப்பட்டது உண்மையான முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். நீ திரும்பவும் சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்துட்டியா? இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் லட்டுஸே. திரும்ப திரும்ப சின்ன பசங்களை கூட்டிட்டு வர. இதுக்கப்புறம் மேயரை திரும்ப அனுப்பணும்னா எனக்கு 150 கோடி ரூபாய் வேணும். இல்லனா நான் மேயரோட கதையை முடிச்சிருவேன். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், நம்ம மேயர் சார் ரோட்ல அடிபட்டு பாவமா விழுந்து கிடந்தாரு. அவரை இங்க கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ சோ மச். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரு அந்த செல்ல வச்சிருக்கோம் சார். வாங்க, இன்னைக்கு அவர் பின்னிடுவோம். பின்னி வேண்டாம், அடிக்காதீங்க. தப்பு. போலீஸ் எப்படி அடிக்க கூடாது. அடுத்த தடவை நான் சிவாவை கூட்டிட்டு வர மாட்டேன். விட்டுருக்க. அடுத்த தடவை பணத்தை எடுத்துட்டு தனியா தான் வரணும். அந்த சிவாவோட வந்து தெரிஞ்சது பின்னிடுவோம். பின்னி லட்டு சிங் அங்கிள், இந்த தடவை நாங்க தூரத்துல மறைஞ்சிருந்து பாக்குறோம். இல்ல சிவா, இந்த தடவை நீ எதையுமே பண்ணக்கூடாது. அவங்க பணத்தை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்கப்பா. இங்க பாருங்க லட்டு சிங். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? போன முறை நான் மேயர் சாரை காப்பாத்த போனேன் இல்லையா? அப்ப கிட்னாப்பருக்கும் எனக்கு பெரிய தகராறு ஆயிப்போச்சு. நான் அவங்கள நல்லா அடிச்சேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப நல்லா அடிச்சாங்க சார். லட்டுஸே, சார். இந்த தடவை நீ பணத்தை கொடுத்துடு. Yes, நீ sir. ஃபைட் பண்ண கூடாது, புரியுதா? Okay, நம்ம sir. மேயரை நாம எப்படியாவது காப்பாத்தணும். ஓகே சார். ஹலோ, நான் 150 ரூபாயா எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. என்ன 150 ரூபாயா? நான் கேட்டது 150 ரூபாய் இல்ல, 150 கோடி ரூபாய், புரியுதா? சரி சாரி. டென்ஷன்ல தலைகால் புரியாம கொஞ்சம் பணத்தை குறைச்சி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் 150 கோடியை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். நோ, சிவாவை கூட்டிட்டு வர மாட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டேன். ஓகே. தேங்க்யூ. எங்க இருக்கு? நான் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல, நான் கூட்டிட்டு வரல. ஐயம்மா. ஆஹா. குடு, அதை என்கிட்ட குடு. மேயர் சார் எங்க? நான் நதியை கடந்து போனதுக்கு அப்புறம் மேயர் சார் தானே இங்க வந்துருவாரு. ஆ. இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. ஏய் சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஹலோ, கண்ட்ரோல் டவர். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். சீக்கிரமா அந்த கேபிள் காரை திரும்ப பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்து. ஓகே இன்ஸ்பெக்டர் சார். இந்த வாங்கிக்கோங்க. என்ன மன்னிச்சிரு சிவா. லட்டு சிங் அங்கிள், இதோ இவருதான்.
மேயரோட கிட்னாப்பர். அதோட மேயரும் இவர்தான். என்ன சிவா இது? மேயர் சாரு தன்னை தானே கிட்னாப் பண்ணிக்கிட்டாரா? மேயர் சார் யாரோ அவரை கடத்தின மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு கவர்மெண்டோட 150 கோடி ரூபாய வாயில போடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அவரே கிட்னாப் பண்ணிக்கிட்டதால அவர் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிட்டாரு. சிவா முகத்தை மறைச்சிட்டு இருக்க பர்சன் பேசுறத பாக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கிற சேரையும் கவனிச்சான். அப்பவே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, மேயர் தான் கிட்னாப்பர்னு. ஒரு பக்கம் இவரோட மாஸ்க நான் கீழே பார்த்தேன். இவர் கிட்னாப்பர் மாதிரி பேசிட்டு மேயரை காட்டுறதுக்கு கேமராவை ரோல் பண்றாரு. அதாவது கேமரா ரோல் ஆகுற வரைக்கும் இவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. வாவ் சிவா, அருமையா கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இப்ப இந்த ஷேடோ ஆங்கிள நான் நல்லா மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் என்னால டிவியில கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் சிவா. அப்பதானே நான் எப்ப எதுக்காக சந்தேகப்பட்டேன், எப்படி மேயர் சாரை பிடிச்சேங்கிறத சொல்ல முடியும். யோ கான்ஸ்டபிளே, என்னையா வளைச்சு வளைச்சு ஓட்டுற? அடடடடா கான்ஸ்டபிளே, எதுக்கு ஐயா இப்படி வளைச்சு வளைச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க? போதும், நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து. எல்லாரும் கேளுங்க, இந்த ஊரை விட்டு உடனே எல்லாரும் காலி பண்ணுங்க. டொர்னாடோ வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். ஓடிடுங்க, ஓடிடுங்க. என்ன சொல்றீங்க? எந்த பக்கத்துல இருந்து புயல் வருது? நீங்க அதை பாத்தீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், டொர்னேடோ எங்க இருந்து வருது? சிவா, டொர்னேடோ ஊருக்கிட்ட வந்துடுச்சு. எந்த நேரத்துல இங்க வரும்? ஆக்சுவலி இப்போ ஓடுறது கூட வேஸ்ட் தான். நமக்கு இப்ப அவ்வளவு நேரம் கூட இல்ல. டொர்னேடோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. வழி இருக்குதுப்பா. நான் அந்த புயலை ஒரு புயல் ராகத்தை வச்சு துரத்தி விடுறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது உளறிட்டே இருப்பீங்கங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு, அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். தாத்தாவால டொர்னேடோவை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. மம்மி, இங்க பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்துற பொறுப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. யோசிச்சு பாடுங்க. தாத்தா, நிறுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே தாத்தா, ஸ்டார்ட். புயல புயல கண்ட திசையை நீ மாற்ற
அங்க ஓடு ஓடி விடு புயலே நீ ஓடி விடு ஓடி விடு புயலே நீ ஓடி விடு ஓடி விடு புயலே நீ ஓடி விடு நீயே ஓடி விடு புயலே நீ ஓடி விடு ஓடி விடு புயலே நீ ஓடி விடு ஊருக்குள்ள வராம ஓடி விடு. நாம ஜெயிச்சிட்டோம். ஹே ஆமா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு தினமும் பாட்டு பாடுறேன், சரியா? லட்டு சிங் சார், நாம ஊரை காப்பாத்தியாச்சு. ஆனா இப்ப அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அதனால நம்ம சீக்கிரமா அங்க போய் தடுக்கலாமா? இல்ல 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 அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க மலை மரம் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் சார். இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கு. இந்த ட்ராக் இங்க வந்து அப்படியே நின்னுருச்சு. இங்க இருந்து நேரா இந்த பக்கமா அட இங்க லூனியா காட்டுவாசிகள் இருக்காங்களே, அங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை டொர்னடோ அங்க போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடடடடடா, அவங்க கிட்டலாம் எப்படிப்பா போன் இருக்கும்? அவங்க கிட்ட கரண்டே இருக்காதப்பா. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்தது கிடையாது. அப்படின்னா அவங்கள காப்பாத்தவே முடியாதா என்ன? இல்ல, நாம போய் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்த கஷ்டத்தை நாம தான் அவங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம். புயலுக்கு முன்னாடி நம்மளால அங்க போய் சேர முடியுமா என்ன? இத கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்க இருந்து டொர்னடோ போய் இந்த வழியா அப்படியே சுத்திக்கிட்டே போய் இங்க அந்த டொர்னடோ செமி சர்க்கிள் வழியா போயிட்டு இருக்கு. ஆனா நாம இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் வழியா இப்படி மலை மேல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளால அங்க போயிட முடியும். அவங்களுக்கு விஷயத்த சொல்லி நாம அவங்க உயிரையும் காப்பாத்தலாம். அப்ப நீ உடனே பறந்து போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். இல்ல, வழி ரொம்ப பெருசு. ரொம்ப நேரத்துக்கு என்னால பறக்க முடியாது. ஏன்னா இப்ப பறந்துட்டா கிட்ட போறப்ப பேட்டரி ஒர்க் ஆகாது. நான் கொஞ்ச தூரம் உங்க கூடயே வரேன், சரியா? சரி, அப்ப வா. ஹலோ ரேவா. ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்காக கான்ஸ்டபிளோட போய் உக்காந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல லட்டு சிங் சார். எங்களால நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். ஓஹோ, ஆமா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க. எனக்கு கால் நீட்டி ஹாயா உட்கார இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வழி ரொம்ப தூரம் இருக்குல்ல. ஆஹா ஆகா, இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எந்த ஒரு பள்ளமும் தெரியல. அப்படியே ஸ்மூத்தா போது பாரு. ஸ்மூத். அட, மோட்டார் சைக்கிள்ல போற மாதிரி தெரியல. அப்படியே ஸ்மூத்தா போகுதுன்னா பாத்துக்கங்க. இதை எப்படி வர்ணிக்கிறதுனா அப்படியே அந்தரத்துல காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலேயே பறந்துகிட்டு தான் இருக்காருன்னு யாராவது சொல்லுங்க அப்பா. ஆமா, இவ்வளோ ஸ்மூத்தான ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள்? நான் கண்டிப்பா இந்த ரூட்டை பார்த்தே ஆகணும். வேணாம் வேணாம், நீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்க. ஓய், ஏன் நான் பார்க்க கூடாது? நான் பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன். காப்பாத்துங்க. சார், போடிங்க. என்ன பண்றீங்க லட்டு சிங் சார்? அப்படியே உட்காருங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். லட்டு சிங் சார், எந்திரிங்க. இப்போ இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளால அங்க போகவே முடியாது. சிவா, லூனியா கிராமம் அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. நாங்க பொறுமையா இந்த மலையை சுத்தி வரோம். நீ உடனே பறந்து போய் அவங்களெல்லாம் காப்பாத்து. ஏன்னா டொர்னடோ அவங்க கிட்டத்துல இருக்கு.
ஏய் எங்க கூட வா. ஏய், யாரு நீ? எங்கிருந்து வரேன்னு சொல்லு. நான் வேதா சிட்டில இருந்து வந்திருக்கேன். லூனியா ட்ரைப் நோக்கி ஒரு டொர்னேடோ போயிட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்த தான் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நாங்க தான் ரூபா ட்ரைப். அந்த லூனியா ட்ரைப் எங்களுக்கு எதிரிங்க. சூறாவளியால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அது எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த சின்ன பையனை இங்கிருந்து போக விடாதீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தலைவரையே அடிச்சிட்டியா? இவன் தப்பிக்க பாக்குறான். எங்க தலைவர் மேலேயே கையை வச்சிட்டியா? புடிங்க அவனை. அடடா, இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே. ஆ? நீ இந்த வழியா உடனே வெளியே போயிட. ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற? ஏன்னா நீ உண்மையாவே ரொம்ப பலசாலியா இருக்க. இவ்வளவு தூரம் யாருக்கோ உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்க. நீ எல்லாரும் முன்னாடி உன்னோட பேரு சிவான்னு சொன்னல. அப்புறம் உன்னை யாராவது பையனை கூப்பிட்டா அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல. அடா இல்ல, நீ என்ன சின்ன பையன்னு சொல்லலாம். ஆனா கெட்டவங்க என்ன அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ தாராளமா சொல்லலாம். இல்ல, நான் உன்னை சிவானே கூப்பிடுறேன். நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. உனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. தேங்க்யூ. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. பாய். பத்திரமா போயிட்டு வா. புடிங்க புடிங்க. அந்த சிவா பையன் தப்பிச்சு வர்றான். புடிங்க. ஓ நோ, சிவா, அந்த சூறாவளி தன்னோட பாதையை மாத்திடுச்சு. அது இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்க. ஓகே ரேவா. யாரு நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் சிவா, வேதா சிட்டில இருந்து வரேன். இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி மலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஊருக்குள்ள பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. அந்த பூவை பாத்தீங்களா? இது நம்ம எதிரி ஊர்ல இருக்கிற பூ. இவன் கலுபா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். அப்பனா கண்டிப்பா இவன் நம்ம எதிரியா தான் இருப்பான். இவனோட ஆசையெல்லாம் நாம இந்த இடத்த காலி பண்ணிட்டோம்னா கலுபா ஆளுங்க வந்து நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்னையா சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. உன்னோட தப்பான இந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம். ஹோஜா 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 ஹோஜா. இங்க இருந்து உடனே ஓடி போயிடு குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனும் நெருப்ப விட்டுக்கிட்டு இருக்கான்.
அப்ப கண்டிப்பா இவனு மாயாஜாலம் பண்றவன் தான். இது மாயாஜாலம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டு பையிலயும் வேற வேற துகள்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அது நெருப்பா மாறி வெளியில வரும். ஆ, ஆ, இத சொல்லியே இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க போல இருக்கே. இது ரெண்டுமே வேற வேற கெமிக்கல்ஸ். அதனாலதான் ரெண்டும் ஒன்னா ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நெருப்பு வருது. சிவா கொஞ்சம் சீக்கிரம் சிவா, சூறாவளி உன் பக்கத்துல வந்துருச்சு. உடனே அங்க இருந்து கிளம்பு. அங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாத சிவா. முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு சிவா. டைம் இல்ல, அந்த டொர்னடோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க. இவன் எதிரிகளோட ஆளுதான். அங்க பாருங்க, பறவை எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. காத்தோட வேகத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. சொன்னா கேளுங்க, போயிடுங்க. அவன் சொல்றது உண்மைதான். ஆபத்து வருதுன்னா பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். சீக்கிரமா வாங்க. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. சிவா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சிவா. நீங்க எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திருக்க. நாங்க உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல, நட்பாக வந்திருக்கோம். இந்த சிவா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கான்னா பக்கத்துல இருக்கிற நாம மட்டும் எதுக்காக சண்டை போட்டு எதிரியா இருக்கணும்னு தோணுச்சு. நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். சிவா 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 சிவா. அட ஆதி, ரொம்ப நாளாவே நீ உன்னோட கிராமத்து ஸ்டோரிய சொல்லவே இல்லையே. ஆமா, எங்க இருந்து இவ்வளவு வேகமா சத்தம் வருது? சிவா, இத்தனை புல்ஸ் எங்க இருந்து வருது? எனக்கு தெரியல ரேவா. ஆனா இந்த புல்லெல்லாம் நம்ம சிட்டி பக்கம் தான் போகுது. நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். வாங்க சீக்கிரமா போலாம். எல்லாரும் வழியில இருந்து நடந்து போங்க. பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க. போங்க. என்னது? எருமை மாடா? பஃபெல்லோ? லட்டு சீக்கிரம் ஓடுங்க. குடும்பம் வந்து ஓடுங்க. நம்மள பார்த்து ஓடியே வருதுங்க. ஆகா, வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ, சிவா. தேங்க்யூ எருமை மாடு சார். யாராவது என் பையனை காப்பாத்துங்க.
ஸ்டார்ட் ஆயிடு, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. தேங்க்யூ சிவா, நீ என்னோட பையனை காப்பாத்திட்ட. அமைதி 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 அமைதியாயிருங்க. அமைதி. போங்க, போய் அங்க இருக்கிற புல்ல நல்லா சாப்பிடுங்க. இந்த காட்டு விலங்குகளை கூட ஹிப்னோடைஸ் பண்ண முடியும்ன்ற விஷயத்தை யாராலையும் யோசிக்க கூட முடியாது. ஆனா இந்த விஷயத்தை என்னால மட்டும்தான் பண்ண முடியும். என்னால மட்டும்தான். எனக்காக ஒரு பூவை எடுத்துட்டு வா. Thank you, dear. Dragon is the one and only hypnotizer in the world. காட்டு விலங்குகளை கூட என்னால ஹிப்னோடைஸ் பண்ண முடியும். இது சும்மா ஒரு ட்ரைலர் மட்டும்தான். இனிமேதான் மெயின் பிக்சரை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. வேதா சிட்டி வாசிகளே, நான் உங்க எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன். அப்பா, சிங்கப்பா, சிங்கம். எல்லாரும் ஓடிடுங்க, ஊருக்குள்ள சிங்கம் வந்துடுச்சு. அட, நான் எங்கப்பா வந்திருக்கேன்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. லட்டு சிங் நீங்களா? என்ன லட்டு சிங் மேல இருந்து கீழே விழுகிறீங்க? அது தாத்தா, 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 ஓடுங்க. சிங்கத்தை துரத்துறதுக்குன்னு ஒரு அற்புதமான ராகம் இருக்கு. இப்ப நான் அதை பாடுறேன், சிங்கத்தை ஓட விடுறேன். சிங்கமே சிங்கமே ராஜாவே, காட்டு ராஜாவே, காட்டு ராஜாவே, ஓடி விடுங்கள், ஓடி ஓடி காட்டுக்குள்ளே ஓடி விடுங்கள். என்ன பாயிடு பயந்து ஓடுன்னு பார்த்தா இங்க படுத்துருச்சுங்க. ஆகா தாத்தா, இந்த சிங்கங்களுக்கு உங்க பாட்டு பிடிச்சு போய் இங்கேயே படுத்து தூங்கிடுச்சு பாருங்க. ஓடிட 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 இங்கிருந்து ஓடி விடு ராஜாக்களே, சிங்க ராஜாக்களே, ராஜாக்களே, ஓடி விடு, ஓடி விடுங்கள். ராஜாவே, தாத்தா, பாடிக்கிட்டே இருங்க, இல்லனா சிங்கம் உங்களை கடிச்சிடும். சிவாக்கு ஆல்ரெடி போன் பண்ணியாச்சு, அவன் இப்ப வந்துருவான். பாடுவா, ஓடி விடு ராஜாவே, சிங்க ராஜா, ராஜா ராஜா, சிங்க ராஜா, ஓடு. தாத்தா, இத புடிச்சுக்கோங்க. திரும்பி வாங்க. ரொம்ப நன்றி கண்ணா, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. முதல் முறையா என் ராகம் சிங்கத்துக்கு பிடிச்சிருந்தது. என்ன அங்கிறது வரதா போச்சு, அதான் கவலையா இருக்கு. சிவா, இந்த வீடியோ பாரு, என்ன இருக்குன்னு பாரு. ஐயோ, வெரி குட், வெல் டன். போங்க, இப்ப நீங்க காட்டுக்குள்ள போங்க. அங்கிள், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த சிங்கங்கள் எல்லாம் நீங்க தான் வளர்க்குறீங்க. அட, நீ என்னப்பா பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிங்கம் ஊருக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் பயந்து போய் மாடி மேல நின்னுகிட்டு இருக்கேன். பயத்துல வந்தீங்களா? அப்படின்னா இது என்னது? அடடே சின்ன பையா, நீ கொஞ்சம் அதிகமா புத்திசாலியா இருக்க. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓகே, பை பை சிவா.
பின்னாடி வராத போ. இதுக்கப்புறம் நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. அதோட என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன்ப்பா, தயவு செஞ்சு என்கிட்ட வராத, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க. ஓ, இந்த பள்ளத்துல போய் விழுந்துடு. நதிக்குள்ள இருக்கிற முதலைகள் எல்லாம் உன்னை சாப்பிட தயாரா இருக்குங்க. உனக்காக காத்துட்டு இருக்குங்க. ஓ சிவா, போய் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ உடனே அடி போ. அட சிவா, என்ன பண்ற நீ? நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிவா, ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உன்னோட எதிரி கிடையாது. நிறுத்து. இவங்க எல்லாரும் உன்னோட எதிரிங்க தான், எதிரிங்க. அவங்கள அடி விடாத. ஆஹா, ஐயா, வேண்டாம். அட, இவர் சிவாவையே ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாரா? அவர் என்ன சொல்றாரோ அததான் சிவா பண்றா. சிவா, உன்னை அவர் இவ்வளவு நேரம் ஹிப்னோடைஸ் பண்ணிருந்தாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுக்கப்புறம் நான் இவனை பாத்துக்கிறேன். ஹிப்னோடைஸ் ஆயிடு. நீ இப்பவே போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ அடி போ. என்னோட ஃப்ரெண்டு. இல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது. நீ போய் அவங்கள அடி. உன்னோட எதிரிகளை போய் அடி. நீதான் என்னோட எதிரி. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ கிளாஸ் போட்டிருக்கிறதுனால உன்னை என்னால ஹிப்னோடைஸ் பண்ண முடியல. போதும், நிறுத்துப்பா, தயவு செஞ்சு நிறுத்து. நான் பண்ணது தப்புதான். சாரி. இவனோட கண்ணை துணியால காட்டுங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு இப்பவாவது சொல்றீங்களா? உன்னோட முகத்தை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஓகோ, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ ராகவன் தானே? நீ தானே எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி கொள்ளையடிக்க வச்ச. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம்ல, கரெக்டா? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்காக தான் பழி வாங்குறதுக்கு நான் திரும்பவும் இங்க வந்தேன். எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா சிவா என்னுடைய எல்லா பிளானையும் இப்ப வீணாக்கிட்டா. அங்கிள், நீங்க ஒரு நல்ல ஆட்டை தப்பான காரியத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுசிங்க அங்கிள், முதல்ல இவரால எந்தெந்த அனிமல்ஸ் ஹிப்னோடைஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் நார்மல் ஆக்குங்க. அதுக்கப்புறம் இவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. ராகவன், முதல்ல நீ அனிமல்ஸ சரி பண்ணு. அதுக்கப்புறம் ஜெயில போய் கம்பி என்ன. நீ ஜெயில இருக்கிற வரைக்கும் கண்ணை கட்டிக்கிட்டே தான் இருந்துகிட்டு கம்பியை என்ன போற பாத்துக்க. ஹே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.